வணக்கம். இந்த வீடியோவில் 2026 மே மாதம் அகவிலைப்படி உயர்வு முதல் தவணை அரியர் டிஏ அரசு ஊழியர்களுக்கு புதிய உத்தரவு சார்ந்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அதாவது மே மாதம் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்றும் அதில் முதல் தவணை அரியர் அகவிலைப்படி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து கூடுதல் விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அகவிலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படியினை 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களுடைய அகவிலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவிலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவிலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் வரை உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சம தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பு பயன் கொடுக்கும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது குறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.